ஹாய் மக்களே, ஆந்திரா ஸ்டைல் ராயலசீமா சாப்பல புலுசு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது நாட்டு வேறா மீன் 1 கிலோ அளவு எடுத்து நல்லா உப்புக்கல்ல போட்டு உரசி ஒரு 4 தடவை கழுவி மறுபடியும் மஞ்சப்பொடியை போட்டு கழுவி எடுத்து ஓரமாக வச்சுட்டு அடுத்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மீன் கழுவுறதுக்கு முன்னாடியே எப்பயுமே நல்ல ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு மீன் கழுவுற ப்ராசஸ் ஆரம்பிச்சிங்கன்னா குக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பிகினர்ஸாக இருந்தால் அவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ அடுத்து ஒரு வடைச்சட்டியில் நல்லா ஒரு 2 to 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி தனியா, காஞ்ச மிளகா, பூண்டு, சின்ன வெங்காயம், சீரகம் இந்த 5 ஐட்டத்தையும் இந்த அளவுக்கு போட்டு எப்பயுமே சொல்கிறதான் காரமும் உப்பு மட்டும் உங்கள் தேவைக்கு தான். எந்த வீடியோவையும் ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பழக்கத்தில் யூஸ் பண்ணுறீங்களோ அதே அளவு யூஸ் பண்ணால் தான் எப்பயுமே கரெக்டாக இருக்கும். இது என்னுடைய சின்ன அட்வைஸ். ஸோ இதெல்லாம் போட்டு இந்த அளவுக்கு வறுத்துட்டு, ஸோ வெந்தயம் சேர்த்துக்கோங்க, சொல்ல மறந்துட்டேன். இந்த 5-6 ஐட்டத்தையும் போட்டு சேர்த்துட்டு வறுத்து எடுத்து ஓரமாக வச்சுருங்க. ஆறின உடனே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா குழன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் அதே வடைச்சட்டியில் நல்ல நல்லெண்ணெயை கொஞ்சம் செலிம்பாக ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டு தாளிக்கணுங்க. பொரிஞ்ச உடனே நல்ல பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க பல்லாரி வெங்காயத்தையும் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சி ஜாரில் நல்லா குழன்னு அரைச்சி வச்சுருக்கணும். அதையும் எடுத்து சேர்த்துக்கணும். ஸோ பார்த்துக்கோங்க, இந்த ஸ்டேஜெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்த்து அதை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். வீட்டில் சூப்பராக வரும். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இட்டிங்கன்னா இந்த அளவுக்கு வரும். ஸோ அந்த வறுத்த பொடியை அரைச்சி வச்சோம் இல்லையா, அது அந்த விழுதியும் இதில் நல்லா ஊற்றி மறுபடியும் இதையும் ஒரு 10 நிமிஷம் வீட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும், மறக்காமல் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸோ வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு வந்துடும். இப்போது நல்லா ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி அந்த ஊற வச்ச புளியை கரைச்சி எடுத்து இந்த மாதிரி வடிகட்டி இதில் சேர்த்துக்கணும். இதையும் நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். நல்லா கொதி வந்துகிட்ருக்கு இந்த குழம்புல. மெல்ல மெல்ல ஒரு மீன் துண்டுகளாக போட்டு மெல்ல கிளறி கொடுங்க. நாட்டு வேறா மீனை பொறுத்த அளவுக்கு கரண்டி போட்டு கிண்டலாம். மற்ற எல்லா மீனுக்குமே நம்ம பாத்திரத்தை நம்ம யூஸ் பண்ணுற துணி, பிடிக்கிற துணி இருக்கு இல்லையா, அந்த பிடி துணியை வச்சு நம்ம அப்படியே சுற்றி விடணும் பாத்திரத்தை. அப்போ தான் மீன் உடையாமல் இருக்கும், அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மீனை பொறுத்த அளவுக்கு இந்த பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு நீங்கள் மெல்லமாக கிளறி விட்டுக்கலாம். நாட்டு மீனுன்றதுனால நல்லா தாங்கும். ஸோ அந்தளவுக்கு அவ்வளோதாங்க. கிளறிட்டு இப்போது மீன் குழம்போட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி ஒரு மீடியம் ஃப்ளேமில் போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி. சேனலை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும். ஸோ பாய்.